இன்னைக்கு வந்து மினிமம் காஸ்ட் வந்து 2500 ரூபாய் சதுரடிக்கு இல்லாம ஒரு வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்ட முடியாது. ஆனா 1800 ரூபாய்க்கு நான் பண்றேன்னு ஒரு விளம்பரம் வருது. அவரை ஒரு 10 பேர் தொடர்பு கொள்றாங்க. 1800 ரூபாய்க்கு அவர் நஷ்டத்துக்கு வீடு உங்களுக்கு கட்டி கொடுப்பாரா? அவர் அதுல 10% எடுக்க முடியுமா தான் அவர் பாப்பாரு. யாருமே வந்து நஷ்டத்துக்கு வீடு கட்ட போறது இல்ல. 2500 ரூபாய் பண்றவர் என்ன ஸ்பெசிபிகேஷன்ல பண்ண போறாரு? அவர் எல்லார்கிட்டயும் டீடைல் வாங்குங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணிருக்காரா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு? ஸ்ட்ரக்சரல் டிசைன் யார்? அந்த இன்ஜினியர் கரெக்டான ஒரு இன்ஜினியரா? இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். வெறும் விளம்பரத்தை மட்டும் நம்பி அல்லது விலை ரொம்ப கம்மியா கொடுக்கறாருங்கறத நம்பி நம்ம போய் அந்த பில்டர் கிட்ட விழுந்துற கூடாது. ஏன்னா நிறைய இன்னைக்கு காம்படிஷன் என்னன்னா அதிகமா கேக்குற பில்டர் ஏமாத்துறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அது தவறான ஒரு இது. அவர் வந்து அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரேர். நீங்க சொல்றது வந்து அது மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பில்டர் தான் அவர் பண்ண ப்ராஜெக்ட்ல இது மாதிரி வந்ததுன்னா அதுல மெட்டீரியல் டிஃபெக்டாக தான் இருக்கணுமே தவிர அவரு பர்பஸா இது பண்ணணும்னு பண்ண போறதே கிடையாது. ஏன்னா உங்க வீடு கட்டி கொடுத்தா உங்க வீட காமிச்சு அவர் இன்னும் 2 வீடு கூட்டு வந்து அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். சோ அது மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்ல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா ஆஃபர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர்ஸ் நான் எப்படி வந்துட்டு வேல்யூ பண்றது? அது